கொழும்பு பாடசாலை மாணவி அம்சிகாவினுடைய மரணத்துக்கு நீதி கோரி கடந்த 8ஆம் திகதி கொழும்புல நடந்த அந்த மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இப்போ அந்த மாணவிக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கறதுக்கான துரிதமான நடவடிக்கைகள் இலங்கைக்குள்ளே மேற்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருக்குது. உண்மையிலேயே நல்ல ஒரு விடயம். அந்த போராட்டத்துக்கு கிடைத்த முதல் கட்ட வெற்றின்னு சொல்லி கூட இதை சொல்லலாம். இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்குது. இதுக்குள்ள நிறைய அரசியல் தலையீடுகள் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆளும் கட்சியினுடைய தலையீடுகளும் இதுக்குள்ளே இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி போலீஸாரால் துரிதமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. போலீஸ் விசாரணையிலிருந்து ஒரு விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி இதோட சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள், அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர்கள் கூட இது தொடர்பான கருத்துக்களை தாமா முன் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களிலிருந்தும் ஒரு சில விடயங்கள் வெளியில் வந்திருக்குது. அதே மாதிரி நிறைய அமைப்புகளும் இதுக்குள்ளே உள்ளே வந்திருக்குது. என்ன இந்த கேஸில் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ்ன்றதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கட்டாயமாக நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதை பற்றி இதுக்கான சரியான நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் வரைக்கும் இதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டே தான் இருப்போம். சரியான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ என்ன விஷயமானதை ஒவ்வொன்றா தெளிவாக முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிகே கரிகாலன். என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் பிகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ ஃபுல்லோரும் அங்கே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. முதல் விடயம் என்னென்னு சொன்னால், இந்த மாணவியினுடைய மரணம் இப்போ தேசிய ரீதியில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. அது ஒரு பக்கம் நல்ல ஒரு விடயம். ஏன்னு சொன்னால், ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப பேசப்படும் போது தான் அதுக்கான நீதி, தாமதம் இல்லாத நீதி உடனடியாக இந்த அரசால் பெற்றுக் கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை பாராளுமன்றம் வரைக்கும் போயிருக்குது. பாராளுமன்றத்தில் ஒரு விவாதமே உருவாகி இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த பிரச்சனையை பற்றி கதைக்கும் போது 2 விதமான கருத்துக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்டது. ஒரு பக்கமாக இந்த மாணவிக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கப்படணும், அந்த ஆசிரியர்கள் தான் இதுக்கான காரணம், அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படணும்னு சொல்லி ஒரு பக்கமான கருத்துக்களும், இன்னொரு பக்கமாக இதே மாதிரி நீதியை பெற்றுக் கொடுக்கப்படணும்னு சொல்லி பேசும்போது ஒரு அமைச்சர் ஒருத்தர் ஒரு விடயத்தை அங்கே சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால், அந்த மாணவி உளநலம் பாதிக்கப்பட்ட மாணவி என்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது இந்த உருவாக்கப்பட்ட ஒரு கதை ஒன்று இருக்குது தானே, இந்த மாணவியினுடைய மரணத்துக்கான காரணமே அதான். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், இவர் தான் ஆசிரியர்கிட்ட தவறாக நடந்து கொண்டார்னு சொல்லி தான் இந்த பிரச்சனை பெரிய அளவில் ஒரு மாணவியினுடைய மரணம் வரைக்கும் போனது. அதையே திரும்ப மென்ஷன் பண்ணி அதை யார் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக இருக்கிற சரோஜா போல்ராஜ் என்ற அமைச்சர் தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு உளநலம் பாதிக்கப்பட்ட மாணவி உயிரிழந்த விவகாரத்துக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும் என்ற மாதிரி ஒரு அவருடைய சொல்லப்பட்ட கருத்து அங்கே இருக்கக்கூடிய ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தின ஒரு கருத்தாக மாறி இருக்குது. அவர் ஏற்கனவே மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் போது இந்த பிரச்சனைக்கு பொறுப்பானவரே அவர் தான். இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னு சொன்னால், இன்னொன்று நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இந்த 2 ஆசிரியர்கள் இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று அந்த பாலியல் சீண்டல்களை செய்ததாக சொல்கிற அந்த பாடசாலையினுடைய ஆசிரியர், 2வது அந்த தனியார் கல்வி நிலைய ஆசிரியர். இந்த மாணவி உயிரிழந்து போகிறதுக்கு 2-3 நாட்களுக்கு முதல் அவமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுற அந்த தனியார் கல்வி நிலையத்தினுடைய அந்த ஆசிரியர். அந்த தனியார் கல்வி நிலையத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆளும் கட்சியினுடைய என்பிபி கட்சியினுடைய ஒரு நிர்வாக உறுப்பினர் சொல்லப்படுது. ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதனால இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய கட்சி உறுப்பினராக இருக்கிறபடியா இவரை பாதுகாக்கிற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அமைச்சர் இப்படியான விடயத்தை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஒரு விடயம் அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்படுற விடயமாக இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுற அந்த பாடசாலையினுடைய ஆசிரியரையும் இந்த அரசாங்கம் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு 7 போலீஸார் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் அவர் இன்னுமே கைது செய்யப்படலை என்ற மாதிரியும் ஒரு விடயம் பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு விவாதமாகவே மாறியிருந்தது. இதில் இலங்கையினுடைய பிரதமரும் கல்வி அமைச்சருமாக இருக்கிற ஹரணியமர சூரிய அவர்கள் அவருடைய கருத்தை என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், இந்த பிரச்சனைக்கான நீதி கட்டாயமாக பெற்றுக் கொடுக்கப்படணும். இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான, மாணவர்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் இந்த பிரச்சனை ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் மாற்றப்படக்கூடாது. உடனடியாகவும் நீதியை பெற்றுக் கொடுக்கணும். அரசியல் பிரச்சனையாக மாறாமல் சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு நீதியை பெற்றுக் கொடுக்கணுன்ற மாதிரி அவருடைய பக்கத்திலிருந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்த சரோஜா போல்ராஜ் என்ற இந்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சருக்கான அவர் சொன்ன விடயத்துக்கான எதிர்ப்புகள் இப்போ நிறையவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. பாராளுமன்றத்தில் அந்த விவாதங்கள் முன்னெடுக்கப்பட ஆரம்பித்ததுக்கு பிறகு வெளியில் பார்க்கும்போது
இலங்கையினுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் அதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான நபர்களாலையும் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும், அவர் சொன்ன கருத்துக்காக உடனடியாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் பதவி விலக வேண்டும் என்ற அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து மாற ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. அடுத்த விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய போலீஸாரால் இந்த மாணவியினுடைய உயிரிழப்பு தொடர்பான விசாரணைகள் இந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு தீவிரமான முறைமையில் எடுக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. அந்த விசாரணையினுடைய முடிவாக இன்றைக்கு ஒரு முக்கியமான முடிவு வழியாக இருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த மாணவி ஒரு ஆசிரியரால் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகினது உறுதிப்படுத்தி இருக்கிறதா போலீஸாரால் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. அதாவது பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் கல்வி கற்பிக்கக்கூடிய அந்த ஆசிரியரால் இந்த மாணவி உண்மையிலேயே பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார், இது நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம்னு சொல்லி முதல் கட்ட விசாரணையினுடைய முடிவாக போலீஸாரால் ஒரு விசாரணை முடிவு வெளியிடப்பட்டிருக்குது. அதனால உடனடியாக அந்த ஆசிரியர், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொடுக்குற நேரத்தில் அந்த ஆசிரியர் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கலாம். இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்குற இந்த நேரம் வரைக்கும் எந்த ஒரு தகவல்களுமே வெளிவரல, நியூஸுமே வந்து வெளிவரையில். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொடுக்குற நேரத்தில் கட்டாயமாக ஒருவேளை அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர், வெளிநாட்டுத்துறை விதிக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தேக நபர்ன்றோட இப்போ குற்றவாளி தானே, போலீஸாராலே அதை நிரூபிச்சிருக்கிறார்கள்னு சொன்னால் அவன் ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளி ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது கைது செய்யவும் பட்டிருக்கலாம். அதே மாதிரி இந்த இன்னொரு குற்றவாளி இருக்கார் தானே, அந்த தனியார் கல்வி நிலையத்தினுடைய ஆசிரியர். இந்த பிரச்சனை நடந்தது கடந்த வருடம் அக்டோபர் மாதம். அந்த பிரச்சனைக்கு பிறகு இந்த 6 மாத காலப்பகுதிகளுக்குள்ள அந்த மாணவிக்கு ஏற்பட்ட அவமானங்கள் தாங்க முடியாமல் இறுதியாக அந்த மாணவி உயிரிழந்து போகிறதுக்கு முதல் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதிக்கு முதல் ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் வச்சு ஒரு ஆசிரியரால் அவமதிக்கப்பட்டு தான் உயிரிழந்து போயிருந்தார். அந்த அவமதித்த ஆசிரியராக சொல்லப்படுற அந்த ஆசிரியர் நேற்று இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு சிஐடியினருக்கு வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அந்த வழக்கு பதிவு செய்ததுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தன்மேலே திட்டமிட்டு ஒரு அவதூறான விடயம் பரப்பப்பட்டிருக்குது. நான் சொன்னதானே, அவர் இலங்கையினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சியினுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக சொல்லப்படுறவர் தான் அந்த அரசியல் கட்சியில் இருக்கிறபடியாக தன்மேலே அவதூறு பரப்பணுமென்ற நோக்கத்தில் திட்டமிட்டு தான் இந்த பிரச்சனைக்குள்ளே தான் உள்வாங்கப்பட்டிருக்கதா ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் அந்த மாணவிக்கு தான் இவர்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு அவமதிக்கிற மாதிரி எந்த ஒரு செயல்பாடையுமே செய்யலை, உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அவருடைய தரப்பு கருத்தை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், குறிப்பிட்ட அந்த நாளில் இந்த மாணவி அந்த கல்வி நிலையத்துக்கு வெளியில் ஒரு இடத்துல தனியாக இருந்ததாகவும் அந்த மாணவியினுடைய மூக்களையும் வாயிலையும் ரத்தம் ஓடிக்கொண்டிருந்ததாகவும் அதை பார்த்துட்டு தான் அந்த மாணவிகிட்ட போய் எதுக்காக நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, எதுக்காக உங்களோட வாயில் மூக்கில் ரத்தமாக இருக்குது, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாணவி ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கல்வி நிலையத்துக்குள்ளே உள்ளே போய் அந்த கிளாஸினுடைய கடைசி பின் வாங்கில் வந்து இருந்ததாக சொல்லியிருக்கிறார். உடனடியாக இதை பார்த்துட்டு அவர் அந்த மாணவிகிட்ட போய் நீங்கள் எதுக்காக இப்படி இருக்கிறீங்க, உங்களோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்களை அந்த கல்வி நிலையத்துக்கு வர சொல்லி அந்த பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கிறார். இந்த மாணவி ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது, உடல்நலம் சரியில்லாத மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது, உடனடியாக இவரை கூட்டிக் கொண்டு போய் சிகிச்சை அளிச்சுட்டு தான் நீங்கள் இங்கே அனுப்பணும், சிகிச்சை அளிக்காமல் இங்கே அனுப்ப முடியாது, ஏன்னு சொன்னால் இங்கே வரக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, இவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் நாங்கள் தான் பதில் சொல்லணும், அதனால் நீங்கள் இவரை அனுப்பாதீங்க, இல்லாட்டி வேறொரு கல்வி நிலையத்துக்கு அனுப்புங்கன்ற மாதிரி இதைத்தான் தான் சொன்னதாகவும், ஆனால் அந்த விடயம் வேறு விதமான கருத்துக்களாக மாற்றப்படு. அதாவது இப்போ எல்லாருக்குமே வெளியில் தெரிஞ்ச விஷயமாக சொல்லப்படுறது, அந்த மாணவி அந்த வகுப்பறையில் எழுப்பி வச்சு நீ இந்த வகுப்புக்கு வரக்கூடாது, உண்மையில் போலீஸ் கேஸ் இருக்கான்னு சொல்லித்தான் அந்த மாணவி அவமதிக்கப்பட்டதாக தான் சொல்லப்பட்டது. அந்த மாதிரி தவறான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டதால் இன்றைக்கு தான் ஒரு குற்றவாளியாக மாறி இருக்கிறதா அவருடைய பக்க கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இதை நம்புறதா நம்பாமல் இருக்கிறதான்றது வந்து இன்னொரு பக்கம். ஆனால் நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. பெரும்பாலான தனியார் கல்வி நிலையங்களில் பெண் மாணவர்கள் மீதான இந்த மாதிரியான பாலியல் சீண்டல் நடவடிக்கைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். உண்மையிலேயே இலங்கைக்குள்ள பெரும்பாலான தனியார் கல்வி நிலையங்களில் இது இப்போ வரைக்கும் நடக்குது. அதனால் இவர் சொல்கிறத வச்சுக்கொண்டு நாங்கள் அதை உறுதியாகவும் சொல்ல முடியாது. இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார், தன்மேலே திட்டமிட்டு இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்பினவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சொல்லித்தான் சிஐடியினரில் தான் போய் முறைப்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறதா
ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ அதுக்கான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரியே நடந்திருந்தால் போலீஸாரால் அது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவரும் ஒரு குற்றவாளின்னு சொன்னால் இவரும் சேர்ந்து உள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். இதே வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக இருக்குது. அதே மாதிரி இலங்கையினுடைய NCPA நேஷனல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. இந்த பாடசாலையினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக அந்த அறிக்கையில் வந்து ஒரு விடயம் கண்டிக்கப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனை தெரிய வந்த உடனேயே அந்த பாடசாலையினுடைய அதிபர் அந்த பாடசாலையினுடைய நிர்வாகம் இது தொடர்பான விடயங்களை போலீஸாருக்கு தெரியப்படுத்தியிருக்கணும், இல்லாட்டி இந்த NCPAக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். ஆனால் தெரியப்படுத்தாமல் தங்களோட பாடசாலையினுடைய கௌரவம் போயிடும், தங்களுக்கு பிரச்சனை ஆயிருமன்ற ஒரு நோக்கத்தில் இந்த பிரச்சனையை மூடி மறைச்சதுக்கு ஒரு கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள். இனிமேல் இந்த மாதிரி எந்த பாடசாலைகளுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் ஒரு விடயத்தை வந்து அந்த அறிக்கை மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த சிறுமியினுடைய இப்போ போலீஸாரால் முன்னெடுக்கப்படக்கூடிய விசாரணைகளினுடைய அறிக்கையையும் போலீஸார்கிட்ட அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி அவர்கள்ட்ட அது தூரமான அறிக்கையை வந்து கேட்டிருக்கிறார்கள். ஒரு மிக கடுமையான முறையிலையும் அதே மாதிரி துரிதமான விசாரணைகளாகவும் தான் இதை இலகுவாக விட முடியாத ஒரு பிரச்சனையாக தான் இந்த பிரச்சனை வந்து இப்போ மாறி இருக்குது. அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விடயமாக பார்க்கப்படுது. இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே உருவாகாமல் இருக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாகவும் இந்த மாணவிக்கு வழங்கப்பட போகிற நீதி தான் இருக்க போகுது. தாமதம் இல்லாத நீதி, இதுதான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தாமதிக்கப்படுற நீதி மறுக்கப்பட்ட நீதி தான். தாமதம் இல்லாத நீதி இந்த மாணவியினுடைய மரணத்துக்கு எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக பெற்றுக் கொடுக்கப்படணும்ன்றது தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்குது. ஸோ தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை பற்றி கழிச்சு கொண்டே இருப்போம். இதை தாண்டி போயிடாமல் இதுக்கான இந்த பிரச்சனைக்கான முழுமையான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட்டு இந்த பிரச்சனை முடிக்கப்படும் வரைக்கும் இதை பற்றின கருத்துக்கள் அதே மாதிரி இதை பற்றின செய்திகள் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டு பகிர்ந்து கொண்டே இருப்போம். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் எல்லாமே வருது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து கட்டாயமாக அதை வரும்போது உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னதை நீங்கள் தாராளமாக கிளியர் கமெண்ட் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை பேசு பொருளாகவே வச்சுருந்தோம்னு சொன்னால் தான் இதுக்கான நீதி இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தால் பெற்றுக் கொடுக்கப்படும். இது ஒரு அரசியலும் சம்மந்தப்பட்டிருக்குது. அதனால் நாங்கள் கதைச்சா தான் இதுக்கான நீதி கட்டாயமாக பெற்றுக் கொடுக்கப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோஸ் சந்திப்போம். நன்றி.